நான்காவது பிரகரணத்தில் நாம் முக்கியமாக பார்க்க இருக்கின்ற கருத்து அத்வைதத்திற்கு அல்லது அஜாதிவாதத்திற்கு எதிராக பேசப்படும் துவைதவாதிகள் தவறு என்று நிலைநாட்டுவதுதான். ஆகவே இது ஒரு விதமான மனன கிரந்தம். நம்முடைய கருத்துக்கு முரணாக பேசுபவர்கள் அவர்களுடைய கருத்துப்படியே அவர்களுடைய தத்துவப்படியே எப்படி தவறு என்று இங்கு நாம் நிலைநாட்டி கொண்டு வருகின்றோம். இதில் நாம் சென்ற வகுப்பில் சிருஷ்டியை பற்றி வருகின்ற கருத்தை எடுத்துக்கொண்டோம். சிருஷ்டி விஷயத்தில் வேதாந்தத்தில் இறுதியாக பேசப்படுகின்ற வாதம் அஜாதிவாதம். உண்மையில் சிருஷ்டி என்பது தோன்றவில்லை, உண்மையில் பிறக்கவில்லை, இவை ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இது நம்முடைய வாதம். இதில் மற்ற வாதிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதில் எத்தனையோ வாதங்கள் இருப்பினும் எல்லா வாதங்களையும் நீக்கி இறுதியாக இரண்டு வாதம் வருகின்றது. ஒன்று சத்காரியவாதம், இனியொன்று அசத்காரியவாதம் என்று நாம் பார்த்தோம். இதில் அசத்காரியவாதம் என்பது இல்லாமலிருந்து தோன்றியது என்பது, சத்காரியவாதம் என்பது இருப்பது தோன்றியது. இருக்கின்றது தோன்றுவது சத்காரியவாதம், இல்லாதது தோன்றுவது அசத்காரியவாதம். இதில் நாம் சென்ற வகுப்பில் அசத்காரியவாதம் எப்படி பொய் என்று பார்த்து முடித்து விட்டோம். சத்காரியவாதத்துக்கு நாம் இந்த சத்காரியவாதம் தவறு என்று நாம் நிலைநாட்ட வேண்டும். அப்படி நிலைநாட்டிவிட்டால் சத்காரியவாதமும் சம்பவிக்காது, அசத்காரியவாதமும் சம்பவிக்காது என்றால் எந்த காரியமும் சம்பவிக்காது. ஆகவே சிருஷ்டி என்பது இல்லை. அத்தியாசவாதம் அல்லது மித்யா சிருஷ்டி அல்லது அஜாதிவாதம் சித்திக்கும். இதில் சத்காரியவாதத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். சென்ற வகுப்பில் சத்காரியவாதம் என்றால் என்ன என்று ஆரம்பித்து இந்த சத்காரியவாதத்தில் நம்முடைய ஆட்டிடியூட், பாவனை என்ன என்பதுடன் நிறுத்தினோம். இப்பொழுது தொடர வேண்டும். இந்த சத்காரியவாதம் என்ன என்பது மனதில் கொள்ள வேண்டும். அதாவது காரியமானது படைக்கப்பட்டது வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் காரணத்தில் இருந்தது. இந்த பிரபஞ்சம் காரியம், இது இல்லாமலிருந்து வந்ததில்லை. இது இதற்கு முன் பீஜ ரூபமாக அவ்யக்த அவஸ்தையில் காரணத்தில் இருக்கின்றது. பிறகு காரியம் என்பது என்ன? எது வர வேண்டும் என்றால் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையிலிருந்து வெளித்தோற்றத்திற்கு வருகின்ற நிலைதான் சிருஷ்டி அல்லது காரியம் அல்லது படைப்பு. ஆகவே காரணம் என்பது காரியத்தை அவ்யக்த நிலையில் வைத்திருப்பது, காரியம் என்பது காரணம் வியக்த நிலை, வெளித்தோற்றத்திற்கு வந்த நிலை. ஆகவே சாங்கியர்கள் என்ன சொல்கிறார்கள்? காரணம் என்பது அவ்யக்தம், காரியம் என்பது வியக்தம். வெளித்தோற்றத்திற்கு வந்தது காரியம், வெளித்தோற்றத்திற்கு வராதது காரணம். பிறகு சிருஷ்டி என்பது என்ன என்றால் அவ்யக்தத்திலிருந்து வியக்தமாவது சிருஷ்டி. இது சத்காரியவாதி. ஆகவே என்ன சொல்கின்றான்? நாம் பார்க்கின்ற காரியங்கள் அனைத்தும் காரணத்திற்குள் இருந்தது, இருந்ததுதான் வெளியே வந்துள்ளது. காரணம் என்ன? அசத்காரியவாதி கேட்கின்றான், இருக்கிறது எதற்கு வர வேண்டும்? அதற்கு இவன் பதில் சொல்கின்றான், இருக்கிறது வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருந்ததனால்
அது வெளித்தோற்றத்திற்கு வருவதுதான் காரியம், வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருப்பது காரணம். இனி இப்படிப்பட்ட சத்காரியவாதத்துடன் நம்முடைய வேதாந்திகளினுடைய பாவனை என்ன என்றால், நாம் இந்த சத்காரியவாதத்தை கடைசி படிவரை ஏற்றுக்கொள்கின்றோம். இப்போ இதில் நம்முடைய ஃபஸ்ட் ஆட்டிடியூட் என்ன என்றால், இதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எதுவரை என்பது தான் ரொம்ப முக்கியம். நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். எதுவரை கணக்கில் ஆன்சரை எக்ஸ்ன்னு நம்ம ஆரம்பத்திலேயே ஏற்றுக்கொள்வோம். எதுவரை நாம் கடைசி வரைங்கிறது எக்ஸையே வச்சுக்க மாட்டோம். எதுவரை என்பது ரொம்ப முக்கியம். நாம் சத்காரியவாதத்தை எங்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த பிரபஞ்சம் காரியம், இந்த பிரபஞ்சமானது இருந்துதான் வெளியே வந்துள்ளது. இதற்கு நேரடியான உபாதான காரணமாக இருப்பது மாயை. காரணம் என்ன? மாயை 3 குணத்துடன் கூடியது. இந்த பிரபஞ்சம் 3 குணத்துடன் கூடியதாக இருக்கிறது. இந்த 3 குணத்துடன் கூடிய இந்த பிரபஞ்சம் முக்குண சொரூபமான மாயையினுடைய பரிணாமம். மாயை வெளிப்படும் பொழுது இந்த உலகமாக தோன்றியுள்ளது. இது சிருஷ்டி காலத்தில். ஸ்திதி காலத்தில் மாயையிலிருந்து வெளிப்பட்ட இந்த உலகம் இருக்கின்றது. பிரளய காலத்தில் என்ன ஏற்படுகிறது? இதே உலகம் மாயைக்குள் செல்கிறது. இப்போ மகா பிரளயம் வரும்பொழுது இந்த உலகம் காரணமான மாயைக்குள் சென்று வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் அப்படியே இருக்கும். நம்முடைய அனைத்து ஜீவர்களுடைய கர்ம பலனெல்லாம் அப்படியே இருக்கும். மோட்சம் வந்தால் தான் அதிலிருந்து விடுதலை. எல்லா பிரளயத்திலையும் அவ்விதம் இருக்கும். பிறகு அடுத்த சிருஷ்டி இருந்தது மீண்டும் வெளிவருகிறது என்று மாயைக்கும் ஜெகத்திற்கும் நாம் சத்காரியவாதத்தை தான் பேசுகின்றோம். மாயைங்கிறது காரண ரூபம், ஜெகத்ங்கிறது காரிய ரூபம். இந்த இரண்டுக்கும் எப்படிப்பட்ட காரிய காரண சம்பந்தம் என்றால் சத்காரியவாதம். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பிரளயம் என்று வந்துவிட்டால் நாம் எல்லாம் அழிந்து விடுகின்றோம், பிறகு திடீரென்று புதிதாக அனைத்தும் வருகிறது. அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இருக்கிறது தான் வருகின்றது. இனி மாயைக்கும் பிரம்மத்திற்கும் என்ன உறவு என்பது அடுத்த கேள்வி. மாயைக்கும் ஜெகத்திற்கும் சத்காரியவாதத்தை ஏற்றுக்கொண்டு மாயைக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் உள்ள உறவு என்ன என்றால், சிலர் கூறுகிறார்கள் மாயை பிரம்மனுடைய காரியம், பிரம்மனிடமிருந்து மாயை தோன்றியது என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த இடத்தில் நாம் சத்காரியவாதத்தை நீக்குகின்றோம். மாயையும் பிரம்மனுக்குள் இருந்தது, பிறகு பிரம்மனிடமிருந்து மாயை வந்தது என்பார்கள். அப்பொழுது நாம் கூறுகின்றோம், சத்காரியவாதம் தவறு. மாயைக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள உறவு என்னவென்றால், கயிற்றுக்கும் பாம்புக்கும் உள்ள உறவை போல பிரம்மனிடத்தில் மாயை ஏற்று வைக்கப்பட்டுள்ளது. அத்தியாச அதிஷ்டான சம்பந்தம். இப்போ என்ன ஆயிருக்கு? மாயை என்பது காரண ரூபமான ஒரு தத்துவம். அது பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மத்தை சார்ந்துதான் மாயை இருக்கின்றது. பிறகு அந்த மாயைக்கும் ஜெகத்திற்கும் சத்காரியவாதம். ஆகவே எதுவரை சத்காரியவாதம் செல்கிறது? மாயை வரை. மாயைக்கு மேல் விவர்த்தவாதம், சத்காரியவாதத்தை நாம் அங்கு நீக்குகின்றோம். ஆனால் சாங்கியர்கள் அல்டிமேட் முடிவாக சத்காரியவாதத்தை சொல்கிறார்கள். அதுதான் முடிவு என்று சொல்கிறார்கள். ஆகவே நாம் சத்காரியவாதத்தையும் நீக்க வேண்டியுள்ளது. சத்காரியவாதத்தை நாம் நீக்கிவிட்டால் என்ன பிரயோஜனம் நமக்கு கிடைக்கிறது என்றால், சத்காரியவாதமும் பொய் அசத்காரியவாதமும் பொய் என்றால் அத்தியாசவாதம் அல்லது அஜாதிவாதம் நமக்கு சித்திக்கின்றது. காரணம், பிரம்ம
அகாரணம். பிரம்மன் உண்மையிலேயே காரணமல்ல, அதிஷ்டானமாக இருக்கின்றார். அவர் மீது மாயை ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அந்த மாயையிலிருந்து சத்காரியவாதத்தை வைத்துக்கொள்வோம். அந்த இடத்தில் சத்காரியவாதம் நீக்கப்படுகிறது. இதுதான் சத்காரியவாதத்துடன் நமக்கு இருக்கின்ற உறவு. நாம் ஆரம்பத்திலேயே நீக்குவதில்லை. சத்காரியவாதத்தின் துணை கொண்டு அசத்காரியவாதம் மற்றதையெல்லாம் நீக்குகின்றோம். பிறகு மாயை வரை சத்காரியவாதத்தை நாம் ஒரு படியாக பயன்படுத்துகின்றோம். கடைசியில் அந்த படியை விட்டு பிரம்மத்திடம் செல்லும் பொழுது சத்காரியவாதமும் நீக்கப்படுகின்றது. இனி சாங்கியர்கள் எப்படிப்பட்ட சத்காரியவாதத்துடன் இருக்கிறார்கள் என்று இப்பொழுது பார்க்க வேண்டும். பிறகு அந்த கருத்து எப்படி தவறு என்பதுதான் காரிகையில் நமக்கு வந்துள்ளது. ஆகவே இனி அடுத்த கருத்து என்ன என்றால், சாங்கியர்கள் சத்காரியவாதத்தை எப்படி பேசுகிறார்கள். இது இனி சாங்கியர்களுடைய கருத்து. முதல் கருத்து, அவர்கள் பிரதானம் என்ற ஒரு தத்துவத்தை காரணம் என்று சொல்கிறார்கள். பிரதானம், நம்ம மாயைன்னு சொல்கிறத போல அவர்கள் பிரதானம். மாயைக்கு சமம், அதுவும் ஜடம், மாயையும் ஜடம். பிரதானமும் முக்குண சொரூபம், மாயையும் நம்ம முக்குணம்னு சொல்லுவோம். அப்படி பிரதானம், அது அவர்களுடைய ஒரு வார்த்தை. நம்முடைய மாயையே அவர்கள் பிரதானம்னு சொல்லவில்லை. நம்ம மாயைன்னு சொல்கிற இடத்துல அவர்கள் பிரதானம் என்று ஒரு தத்துவத்தை சொல்வார்கள். அது அனைத்துக்கும் காரணம். பிறகு என்ன சொல்கிறார்கள், இந்த பிரதானம் ஜடம், இந்த பிரதானம்ங்கிறது ஜடம், இதுதான் அனைத்துக்கும் காரணம். இனி அடுத்த அவர்களுடைய கருத்து, இந்த பிரதானம் அஜம், பிறப்பற்றது, இது பிறப்பதில்லை. இனி அவர்களுடைய இனியொரு கருத்து, இந்த பிரதானம் நித்தியம். இப்போ பிரதானம்னு ஒன்று இருக்குது, அது முக்குண வடிவமானது, அது காரணம், அது அஜம், அது நித்தியம். இனி என்ன சொல்கிறார்கள், இந்த ஜெகத் காரியம், இந்த ஜெகத் நாம் அனுபவிக்கிற இந்த பிரபஞ்சம் காரியம். பிரதானம் காரணம், இந்த ஜெகத் காரியம். என்ன சொல்கிறார்கள், பிரதானம் என்ற காரணத்திலிருந்து இந்த உலகமானது வந்துள்ளது. இந்த உலகம் பிரதானத்திற்குள் வெளிப்படாத நிலையில் இருந்தது. இருந்த உலகம்தான் இப்பொழுது வெளிப்பட்டு உள்ளது. ஆகவே நாங்கள் கூறுவது சத்காரியவாதம். இந்த காரியம் பிரதானத்தில் இருந்து பிறகு வெளித்தோற்றத்திற்கு வந்தது. இனி அவர்களுடைய அடுத்த கருத்து என்னவென்றால், காரியத்திற்கும் காரணத்திற்கும் ஐக்கிய சம்பந்தத்தை சொல்கிறார்கள். காரிய காரணயோகோ ஐக்கியம், இது அவர்களுடைய அடுத்த கருத்து. காரியமும் காரணமும் ஒன்றுதான், பானையும் களிமண்ணும் ஒன்றுதான், பிரதானமும் ஜெகத்தும் ஒன்றுதான். வேற்றுமை என்ன, அவஸ்தா பேதம். வெளித்தோற்றத்திற்கு வந்த பிரதானம் ஜெகத், வெளித்தோற்றத்திற்கு வராத ஜெகத் பிரதானம். அப்போ இவர்களுடைய கொள்கையை இனியும் ரொம்ப சுருக்கி கூறினால், காரணம் அஜம், முதல் ஸ்டேட்மெண்ட், காரணம் அஜம், காரியம் ஜாதம், காரியம் தோன்றியுள்ளது, காரணம் தோன்றவில்லை, காரணத்திற்கும் காரியத்திற்கும் ஐக்கிய சம்பந்தம். இதுதான் சத்காரியவாதிகளான சாங்கியர்களுடைய கொள்கை. இனி இந்த கொள்கையில் என்ன தோஷம் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டும். அந்த தோஷத்தை தான் கௌடபாதர் காரிகையில் சொல்லியிருக்கார். இப்போ இந்த காரிகை நமக்கு புரியணும்னா, அவர் சத்காரியவாதத்தையே சொல்லலை, அதில் இருக்கிற தோஷத்தை மட்டும் கூறி இருக்கின்றார். என்ன தோஷம் என்றால், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், காரணம் பிறக்கவில்லை, காரியம் பிறந்துள்ளது,
காரியத்துக்கும் காரணத்துக்கும் ஐக்கிய சம்பந்தம், ரெண்டு ஒன்றுதான். கொஞ்சம் யோசித்தா நமக்கு தோஷமே தெரிஞ்சிடும். காரிகைக்கே போகாமையே நமக்கு தோஷம் தெரிந்துவிடும். பிறக்காத ஒன்று, பிறக்கின்ற ஒன்றுன்னு ரெண்டு தத்துவத்தை சொல்லிட்டு இந்த ரெண்டு ஒன்றுதான்னு சொல்கிறார்கள். காரணம் பிறக்கவில்லை, அவங்க சொல்கிற பிரதானம் அஜம்னு சொல்கிறார்கள், நித்தியம்னு சொல்கிறார்கள். தோன்றுகின்ற இந்த ஜெகத் காரியம் பிறந்துள்ளது என்று சொல்கிறார்கள். பிறகு இந்த ஜெகத்துக்கும் பிரதானத்திற்கும் ஐக்கிய சம்பந்தத்தை சொல்கிறார்கள். இப்போ கௌடபாதர் சொல்கிறார், உன்னுடைய கருத்துப்படி நீ இந்த மூன்று கொள்கையுடன் இருக்கின்றாய், இதிலேயே முரண்பாடு இருக்கின்றது. ஆகவே உன்னுடைய தத்துவமே தவறு. எப்படி என்றால், காரிய காரணத்திற்கு ஐக்கியத்தை கூறுகின்ற நீ காரணத்தை பிறப்பில்லை என்றும் காரியத்தை பிறந்தது என்றும் கூறுகிறாய். ஆகவே இங்கு ரெண்டு தோஷம் வரும் என்று கௌடபாதர் குறிப்பிடுகின்றார். சத்காரியவாதத்தில் தோஷத்வயம், இரண்டு தோஷம் வருகின்றது. என்னவென்றால், காரணமும் காரியமும் ஐக்கியம் என்பதை நாம் எடுத்துக்கொண்டு காரணம் அஜம் என்று நீ கூறினால், காரியம் ஜாதம் என்று சொன்னால், காரியமும் காரணமும் ஐக்கியம் என்றால் முதல் தோஷம் என்ன என்றால், உன்னுடைய காரணமும் ஜாதமாகும். உன்னுடைய காரணம் அஜம் என்று சொல்ல முடியாது. உன்னுடைய பிரதானம் நித்தியம் என்றோ அஜம் என்றோ கூற முடியாது. ஏன் கூற முடியாது? பிறக்கின்ற காரியத்துடன் ஐக்கியத்தை நீ சொல்லிவிட்டாய். காரியம் பிறக்கிறது, அதோடு இந்த காரணமும் ஒன்றுதான் என்று சொன்ன காரணத்தினால் உன்னுடைய காரணம், உன்னுடைய பிரதானம் அஜம் என்று நீ நினைத்திருப்பது தவறு. காரணம் என்ன? முதல் வரி என்ன சொல்கிற? காரணம் பிறப்பதில்லை. இரண்டாவது என்ன சொல்கின்றாய்? காரியம் பிறக்கிறது. மூணாவது என்ன சொல்லிவிட்டாய்? காரியமும் காரணமும் ஒன்றுதான். இப்போ காரியமும் காரணமும் ஒன்று என்றால், காரியத்துடன் ஒன்றாக இருக்கின்ற காரணமும் பிறந்ததாகும். இது முதல் தோஷம். இனி இரண்டாவது தோஷம் என்ன என்றால், மாற்றி சொல்லலாம். உன்னுடைய காரணம் பிறப்பதாகும்னு சொல்லலாம், அல்லது உன்னுடைய காரியம் பிறவாததாகும். காரணம் என்ன? அது பிறவாத காரணத்துடன் ஐக்கியம் என்றால் உன்னுடைய காரியம் அஜமாகிவிடும். உன்னுடைய காரணம் ஜாதமாகலாம், அல்லது உன்னுடைய காரியம் அஜாதமாகிவிடும். ஆகவே உன்னுடைய கருத்து தவறு. அவனுடைய கருத்து என்னன்னு புரிஞ்சாதான் நம்ம சொல்கிற தவறு புரியும். அவனுடைய கருத்து என்ன? காரணம் பிறப்பதில்லை, காரியம் பிறக்கிறது, காரிய காரணத்திற்கு ஐக்கியம். நம்முடைய பதில், இந்த கருத்துப்படி பார்த்தால் காரணம் பிறப்பதில்லை என்ற உன்னுடைய கருத்து தவறாகிறது. பிறகு காரியம் பிறக்கிறது என்பதும் பிறக்காமல் சென்றுவிடும். ஆகவே உன்னுடைய கருத்து தவறு. அதுதான் 12வது காரிகையில் சொல்லப்பட்டுள்ளது. காரணாத்யதி அனன்யத்துவம் அதக காரியம் அஜம் யதி என்ற காரிகையில் இங்கு என்ன சொல்றார்? தோஷத்தை கௌடபாதர் குறிப்பிடுகிறார். பிறகு அடுத்த 13வது காரிகையில் இனி ஒரு அழகான ஒரு விகல்பத்தை செய்கின்றார். காரிய காரண பாவம் இந்த 3 விதத்தில் சம்பவிக்கலாம் என்று சொல்றார். எப்படி? முதல் பாசிபிலிட்டி, காரணம் அஜம், காரியம் அஜம். காரணமும் பிறக்கவில்லை, காரியமும் பிறக்கவில்லை. இப்படி ஒன்று சம்பவிக்கலாம். காரியமும் பிறக்கவில்லை, காரணமும் பிறக்கவில்லை. இரண்டாவது, காரணம் அஜம், காரியம் ஜாதம். காரணம் பிறக்கவில்லை, காரியம் தோன்றுகிறது. பிறக்காத காரணத்திலிருந்து காரியம் தோன்றியுள்ளது. மூன்றாவது பாசிபிலிட்டி,
காரணம் ஜாதம் காரியம் ஜாதம். காரணமும் தோன்றுகிறது, காரியமும் தோன்றுகிறது. இந்த மூன்று தான் சம்பவிக்கும். அதாவது காரிய காரண பாவத்தில் இது காரியம் இது காரணம் என்ற விஷயத்தில் இந்த மூன்று இருக்கலாம். முதல் என்ன? காரணமும் தோன்றவில்லை, காரியமும் தோன்றவில்லை. இது எப்படி தவறுனா, காரியம் தோன்றவில்லைன்னா அதற்கு பேர் காரியம்னே இல்லை. ஆகவே இது வியாகாத தோஷம். நான் ஊமைன்னு சொல்வது போல, அவன் ஊமையாக இருந்தால் நான் ஊமைன்னு சொல்ல முடியாதல்லவா? அப்படி காரியமும் தோன்றவில்லை காரணமும் தோன்றவில்லைங்கிறது சம்பவிக்காது. இரண்டாவது நாம் பார்த்தது காரணம் தோன்றவில்லை காரியம் தோன்றுகிறது. இதுதான் சாங்கியனுடைய கொள்கை. இதுவும் சம்பவிக்காதுன்னு பார்த்துட்டோம். காரணம் தோன்றவில்லை காரியம் தோன்றுகிறது என்று சொல்லி இரண்டுக்கும் ஐக்கியம் சொன்னால் ரெண்டு தோஷம் வரும்னு பார்த்துட்டோம். மூன்றாவது காரணமும் தோன்றுகிறது காரியமும் தோன்றுகிறது என்றால் அனவஸ்தா தோஷம் என்று சொல்கின்றோம். அனவஸ்தான முடிவே இருக்காது. இதுவும் தோன்றுறது அதுவும் தோன்றுறது, இப்படியே சென்று கொண்டே இருக்கும். நம்மால் மூல காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ந வியவஸ்தா என்று சொல்கின்றார். வியவஸ்தை இல்லாமல் போகும். இது அது இது அது என்று சென்று கொண்டே இருக்கும். மூல காரணத்தை நாம் கண்டுபிடிக்க முடியாது என்று சாங்கிய மதம் இங்கு நிராகரிக்கப்பட்டு விட்டது. இந்த சத்காரியவாதம்தான் எல்லா வாதத்தை விட உயர்ந்த வாதம். கடைசி வரைக்கும் நாம் பயன்படுத்துகின்ற வாதம். அதையே நாம் நீக்கிவிட்டோம். ஆகவே என்ன ஆகிவிட்டது? சிருஷ்டியில் எல்லா வாதமும் நீக்கப்பட்டு அஜாதிவாதமானது நிலைநாட்டப்பட்டு விட்டது. இதுதான் 11 முதல் 13 வரை கௌடபாதர் பேசிய கருத்தின் சாரம். இனி அடுத்த கருத்துக்கு வருகின்றோம். 14வது காரிகையிலிருந்து 23வது காரிகை வரை கௌடபாதர் ஒரு கருத்தை பேச இருக்கின்றார். 14லிருந்து 23 வரை இந்த கருத்து மிக மிக சூக்ஷ்மமான கருத்து. கொஞ்சம் கவனமாக கேட்கணும். ஒரு வரியை விட்டீங்க ஒரு கிளாஸே ஓடி போயிடும். ஒரு வார்த்தையை விட்டோம் ஒரு கிளாஸ் ஓடி போயிடும். இருந்தாலும் இந்த வார்த்தைகளும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் நான் காரிகைக்குள்ளே செல்லாததனால் இதனுடைய சாரத்தை மட்டும் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். இந்த 14லிருந்து 23 வரை என்ன செய்கின்றார்? சத்தியமாக உண்மையான காரிய காரண பாவம் சம்பவிக்காது என்று நிலைநாட்டுகிறார். சத்திய காரிய காரண பாவ அசம்பவக. சத்தியம்னா உண்மையாக, உண்மையாக எந்த ரெண்டு பொருளுக்கும் காரிய காரண பாவமே சம்பவிக்காது என்று நிலைநாட்டுகிறார். சத்திய காரிய காரண பாவ சம்பந்த அபாவக அசித்திகி. ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். காரணம் என்ன? எதை எடுத்தாலும் காரிய காரண பாவத்தையே சொல்லிகிட்டு இருப்போம். இதற்கும் சொல்ல போகிறோம் காரிய காரண பாவம் சம்பவிக்காது, அதற்கு ஒரு காரணத்தை சொல்ல போகிறோம். அப்படி எல்லாமே காரிய காரண பாவத்திலேயே நம்ம புத்தி இருக்கின்றது. அதை இங்கு நீக்குகிறார். எந்த ரெண்டு பொருளுக்கும் இது காரணம் இது காரியங்கிற ரிலேஷன்ஷிப்பையே நிலைநாட்ட முடியாதுன்னு சொல்கிறார். இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு போய் என்ன சொல்லிடலாம்? நீங்கள் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நான் உனக்கு பிள்ளையும் இல்லை. அதே போல் நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்லலாம்? நான் காரணமும் அல்ல நீ காரியமும் அல்ல. அதனால் என்னென்னா உன்னால் எனக்கு தொந்தரவில்லை, என்னால் உனக்கு தொந்தரவில்லை. நோ எக்ஸ்பெக்டேஷன். காரிய காரண பாவம் வந்தால் தானே எக்ஸ்பெக்டேஷன். நான் காரணம் அல்லது நான் காரியம்னு வந்தால் தானே எல்லா பிரச்சனையும். ஆகவே என்ன நிலைநாட்ட போகிறார்? எந்த ரெண்டு பாவத்திற்கும் பொருளுக்கும் இது காரியம் இது காரணம்னு நிலைநாட்ட முடியாது. பெரிய விஷயம். இதை இங்கே நிலைநாட்ட போகிறார். இந்த விஷயத்துலேயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? காரிய காரண பாவத்தை நம்ம தற்காலிகமாக ஏற்றுக்கொள்கின்றோம். எது வரைக்கும்னா மாயைக்கும் ஜெகத்துக்கும். அந்த இடத்துல எல்லாம் ஏதோ அனுபவத்துக்கு ஒத்துக்கிறோம். ஆனால் பாரமார்த்திக நிலையில் வரும்போது கிடையாது.
ஆகவே இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நம்ம ஒத்துக்கிறோமே தவிர ஆனால் உண்மையில் கிடையாது. இப்போ கௌடபாதர் எதை செய்ய போகிறார்? எந்த ரெண்டு பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இது காரணம் இது காரியம்னு உங்களால் நிலைநாட்ட முடியாது. இந்த கருத்தை நிலைநாட்டுறதுக்கு அவர் உதாரணமாக ஏதாவது ரெண்டை எடுத்துக்கணும். களிமண் எடுத்துட்டு பானையை எடுத்துட்டு விசாரம் பண்ணலாம், அல்லது ஏதாவது ரெண்டு விதையை எடுத்துட்டு மரத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணி இந்த ரெண்டுக்கு காரிய காரண பாவம் இல்லைன்னு நிலைநாட்டலாம், அல்லது அப்பாவை எடுத்துட்டு மகன் எடுத்துட்டு விசாரம் பண்ணி நிலைநாட்டலாம். இவர் ஏதோ ஒன்று ரெண்டை உதாரணமாக எடுத்துட்டு அது நம்மளுடைய அனுபவத்துக்கு காரிய காரண பாவமாக தெரிஞ்சிட்டு இருக்கிறத எடுத்துட்டு நம்ம அப்படி நினச்சிட்ருக்கோம் இது காரணம் இது காரியம், அந்த எண்ணத்துடன் இருக்கின்ற ஒரு தத்துவத்தை எடுத்துட்டு அது இல்லைன்னு நிலைநாட்ட போகிறார். அதற்கு இவர் எடுத்துக்கொள்கின்ற இரண்டு தத்துவம் என்னவென்றால், ஒன்று நம்முடைய சரீரம், ஸ்தூல சரீரம், இனி ஒன்று பாப புண்ணிய கர்ம பலன். கர்ம பலனை எடுத்துக்கிறார், கர்ம. இனி ஒன்று சரீரம், நம்முடைய ஸ்தூல சரீரம். இந்த ரெண்டு தத்துவத்தை எடுத்துக்கொள்கின்றார். இப்போ இங்கே எடுத்துக்கிறது ரெண்டு என்ன? கர்மங்கிற வார்த்தையை பயன்படுத்த போகிறோம். கர்ம என்றால் தர்மா தர்மவ் அல்லது பாப புண்ணியம், நம்முடைய பாப புண்ணியங்கள், அது கர்ம. சரீரம் இந்த உடல். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், இப்படிப்பட்ட உடல் நமக்கு வருவதற்கு என்ன காரணம்? மனித சரீரம், அதுலேயும் விதவிதமான சரீரங்கள். இப்படிப்பட்ட சரீரம் வர்றது திடீர்னு எதிர்ச்சையாக வரல. இந்த சரீரத்தை நம்ம சம்பாரிச்சிருக்கோம். ஸ்தூல சரீரம் மட்டுமல்ல, ஓரளவுக்கு சூக்ஷ்ம சரீரமும் நம்ம சம்பாரிச்சிட்டு வந்தது தான். எப்படின்னா, நம்ம பாப புண்ணியத்தின் அடிப்படையில் நமக்கு சரீரம் கிடைச்சிருக்கு. அடுத்த சரீரம் மறுபடியும் பாப புண்ணியத்தினுடைய அடிப்படையில் சரீரம் கிடைச்சிருக்கு. சரி, இந்த பாப புண்ணியம் தான் எப்படி வந்ததுன்னா இந்த சரீரத்தில் சம்பாரிச்சது. இப்போ சரீரத்தை வச்சு பாப புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம், பாப புண்ணியத்தின் அடிப்படையில் மீண்டும் நமக்கு சரீரம் கிடைக்கின்றது என்று சரீரத்துக்கும் கர்மத்துக்கும் காரிய காரண சம்பந்தத்தை நம்ம சொல்கிறோம். எதை போல? விதையிலிருந்து மரம் வந்தது, அந்த மரத்திலிருந்து நமக்கு விதை கிடைச்சது, மீண்டும் அதில் இருக்கிற விதையை வச்சு மரம் வருது. அதே போல சரீரத்திற்கும் கர்மத்திற்கும் நாம் சாதாரணமாக காரிய காரண பாவத்தை கூறுவோம். அது இங்கு உதாகரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இங்கே சிலதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம் பயன்படுத்துகிறார். கேதுஹு ஆதிஹி பலம்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. பலம்னா காரியம், ஹேதுஹுனா காரணம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இவர் என்ன சொல்கிறார்? சரீரத்திற்கும் கர்மத்திற்கும் காரிய காரண பாவத்தை நிலைநாட்ட முடியாது. இதை அவர் நிலைநாட்டிட்டா, இது ஒரு எக்ஸாம்பிளாக நிலைநாட்டிவிட்டால் பிறகு எந்த ரெண்டு வஸ்துவுக்கும் காரிய காரண பாவம் நிலைநாட்ட முடியாது என்ற கருத்துக்கு வர போகிறார். இனி நம்ம பூர்வ பட்சம் என்ன என்று பார்க்கலாம். பூர்வ பக்ஷினி யார்? ஏதோ ரெண்டுக்கு காரிய காரண பாவத்தை நிலைநாட்டுறவன் பூர்வபக்ஷி. எந்த ரெண்டுக்கும் காரிய காரண பாவம் இல்லைன்னு சொல்கிறவன் சித்தாந்தி. இப்போ இனி பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான் என்றால், ஷரீரத்திற்கும் கர்மத்திற்கும் காரிய காரண பாவம் இருக்கின்றது. அது அவனுடைய முதல் கருத்து. ஷரீரம் காரியம், கர்ம காரணம். மாறியும் சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கோம். கர்மம் காரணம், சரீரம் காரியம். இந்த உடலுக்கு காரணம் நம்முடைய பாப புண்ணியங்கள். இது அவனுடைய முதல் கருத்து. பிறகு அடுத்தது என்ன சொல்கின்றான்? அடுத்த கேள்வி நம்ம எப்போ கேட்டுருவோம்? சரி, இந்த சரீரம் வர்றதுக்கு ஏதோ கர்மத்தை சொன்னேன், அந்த கர்மம் எங்கிருந்து வந்ததுன்னு நம்ம கேட்டுருவோம். நம்ம சித்தாந்தி என்ன கேட்போம்? உனக்கு இப்போது உடல் இருக்குது, இந்த உடலுக்கு காரணம் என்ன சொன்னேன்? ஒரு கர்மம்னு சொன்னான். அந்த கர்மம் எப்படி வந்ததுன்னு கேட்போம். அவன் என்ன சொல்லுவான்? அது நீ சரீரத்தில் சம்பாரித்தது, அதற்கு முன்னாடி இருக்கிற சரீரத்தில் சம்பாரித்தது. அடுத்த கேள்வி என்ன கேட்போம்?
சரி, அந்த சரீரம் இருக்கே அது எப்படி வந்ததுன்னா அது அதுக்கு முன்னாடி இருக்கிற கர்ம பலன். இப்படியே கேட்டுட்டு போவோம். அதனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த சரீரத்துக்கும் கர்மத்துக்கு இருக்கிற இந்த சந்ததி இருக்கு, இது அனாதி. அனாதி எதுனா காரிய காரண பாவம் அனாதியாக இருக்கிறது. இதுதான் அவனுடைய ரெண்டு முக்கியமான கருத்து. சரீரத்துக்கும் கர்மத்துக்கும் காரிய காரண பாவம் இருக்குது, இது அனாதி பரம்பரையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. உங்களுக்கு சரீரம் கர்ம வினை புரியலேன்னு சொன்னால் உடனே விதையை எடுத்துக்கொள்ளுங்கள், மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டுக்கும் காரிய காரண பாவம் இருக்குது, ரெண்டு அனாதி. இதுதான் பூர்வபக்ஷி. இப்போ இதை பூர்வபக்ஷின்னு சொல்கிறோம். பல சமயங்களில் இதையவே நம்ம சித்தாந்தமாக கிளாஸில் சொல்லிகிட்டு இருக்கோம். அது ஒரு ஸ்டெப்பு வரைக்கும் இது சித்தாந்தம். இது மாண்டூக்கியத்துக்கு வரும்போது சிலதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இது வந்து ஃபைனல் மேட்ச், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆகவே என்ன செய்கிறார், எல்லாத்தையும் நீக்கிட்டு வர்றார் பிரம்மத்தை தவிர. இங்கு வந்து இனி நாம் பதில் சொல்ல வேண்டும். நம்ம என்ன பதில் சொல்கிறோம், சரீரத்திற்கும் கர்மத்திற்கும் சத்தியமான காரிய காரண பாவத்தை நிலைநாட்ட முடியாது. எப்படி என்றால், நீ வந்து ரெண்டுக்கும் காரிய காரண பாவத்தை சொல்கிற, பிறகு இனி ஒன்று சொல்கிற ரெண்டும் அனாதி என்றும் நீ சொல்கிறாய். நாம் முதல்ல எந்த கருத்தை அட்டாக் பண்ணுறோம், இந்த அனாதின்னு நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்வதில்லை, அது தவறுன்னு நாம் நிலைநாட்ட போகின்றோம். எப்படி என்றால், இப்பொழுது ஒரு உடல் இருக்குது, அதற்கு முன்னாடி ஒரு கர்மம் இருக்குது. இப்போ இந்த உடல்னு வச்சுக்குவோமே, நம்முடைய இந்த உடல் பிறந்ததா பிறக்கவில்லையா? பிறந்தது. இந்த உடல் பிறந்தது, அதில் நமக்கு சந்தேகமே இல்லை. எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த்து தெரியும். இந்த உடல் பிறந்தது. இதற்கு காரணமாக என்ன இருந்திருக்கு, கர்ம இருந்திருக்கு. அந்த கர்ம வினையினால் இந்த உடல் பிறந்தது. பிறகு நம்ம என்ன செய்கிறோம், இந்த பிறந்த உடல் வச்சு மீண்டும் பாப புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம். அந்த பாப புண்ணியம்ங்கிற கர்ம இந்த உடலினால் என்ன ஆயிருக்கு, தோன்றி உள்ளது புதிதாக. பிறகு அந்த புதிதாக தோன்றிய கர்ம இனி ஒரு புதிதான உடலை கொடுக்கிறது. பிறகு அந்த புதிதான வந்த உடல் என்ன ஆகிறது, மீண்டும் கர்மத்தை உற்பத்தி செய்து, கர்மத்தை வச்சு அந்த கர்மம் மீண்டும் உடலை உற்பத்தி செய்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சந்ததியை நீ பார்த்தால் ஒவ்வொரு சரீரமும் பிறந்திருக்கு, ஒவ்வொரு கர்மமும் பிறந்திருக்கு. இதில் எல்லாமே காரியமாக இருக்கும் பொழுது காரணம் என்பது எங்கே இருக்குது? எல்லாமே பிறந்திருக்கு அல்லவா. இந்த உடல் பிறந்ததாக இருக்குது, இந்த உடலுக்கு காரணமான கர்மமும் பிறந்திருக்கு. ஆகவே நம்மளுடைய இந்த இடத்துல முயற்சி மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த காரிய காரண பாவத்தை நீ அனாதி என்று சொல்லும் பொழுது ஒவ்வொன்றும் பிறந்துள்ள காரணத்தினால் எல்லாமே காரியம். சரீரமும் காரியம், இதற்கு முன்னாடி இருக்கிற கர்மமும் காரியம், அதற்கு முன்னாடி இருந்த சரீரமும் காரியம், அதற்கு முன்னாடி இருந்த கர்மமும் காரியம். இப்படி எல்லாமே காரியமாக இருந்தால் ஒரு முக்கியமான லாஜிக் இந்த இடத்துல சொல்கிறோம், காரணம் சத்தியம், காரியம் மித்யா. எது காரியமோ அது வெறும் நாமரூபம், மித்யா. காரணம் சத்தியம். நீ ரெண்டு பொருளை சொன்ன, ரெண்டுமே காரியமாக இருக்கும் பொழுது காரணம் இல்லை, ரெண்டும் மித்யா. புரிகிறதோ? புரிகிற மாதிரியா இருக்கிறதோ? அதாவது நம்ம மூல காரணத்தை அடையணும். அந்த மூல காரணத்தை அடைஞ்சாதான் அந்த மூல காரணத்தை அடையிறது லட்சியமாகும். இப்போ ரெண்டு பொருளை எடுத்துட்டு இந்த ரெண்டு பொருளில் ஒன்று காரண காரிய பாவம்னு பூர்வபக்ஷி சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டுமே காரியம்தான். இதற்கு முன்னாடி இருக்கிற கர்ம பலனும் உற்பத்தியானது தான், இந்த சரீரமும் உற்பத்தியானது தான். இப்படியே போனால் ஒவ்வொன்றும் உற்பத்தியாகி இருப்பதனால் எது ஜாதம், எது காரியம், தது அனித்தியம் மித்யா. ஆகவே நீ எப்படி
காரிய காரண பாவத்தை சொல்ல முடியும் என்று நாம் ஃபஸ்ட்டு அவனுடைய கருத்தை அட்டாக் பண்ணுறோம். எப்படின்னா, இந்த அனாதின்னு சொன்னதை வைத்து கொண்டே, அனாதின்னு நீ சொன்னதிலிருந்தே எனக்கு என்ன கிடைச்சது, ஒவ்வொன்றும் தோன்றி இருக்கின்றது, ஒவ்வொரு వ్యక్தியும் தோன்றியுள்ளதனால் ஒவ்வொன்றும் காரியம்தான், நீ மூல காரணத்தை அடையவில்லை. பிறகு அடுத்தது கௌடபாதர் என்ன சந்தேகத்துக்கு வர்றார், பூர்வபக்ஷி சொல்லலாம் நீ இப்படி சொன்னால் இந்த தோஷம் வரும்னு சொல்கிறார். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், இந்த அனாதின்னு சொன்னா தானே இவ்வளோ பிரச்சனை, அதற்கு காரணம் அதற்கு காரணம் போய் நம்ம சொல்கிறோம். இந்த சரீரம் ஒன்று இருக்குது, இந்த சரீரத்திலிருந்து ஒரு கர்மம் வருது, அந்த கர்மத்திலிருந்தே இந்த சரீரம் வருதுன்னு வச்சுக்குவோமே, அப்படி காரிய காரண பாவத்தை வைத்து கொள்ளலாம்னு பூர்வபக்ஷி சொல்லலாம். இவ்வளோ தூரம் அறிவில்லாமல் பேச மாட்டான், சில சமயங்களில் பேசி விடலாம் பூர்வபக்ஷி. இந்த மாதிரி அனாதின்னு சொன்னால்தானே மூல காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற குறையை நீங்கள் சொல்கிறீர்கள். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், இந்த சரீரம் ஒரு கர்மத்தை உற்பத்தி பண்ணுது, அந்த கர்மமே ஒரு சரீரத்தை உற்பத்தி பண்ணுறதாக வைத்து கொள்ளலாமே. இந்த சரீரத்திலிருந்து எந்த கர்மம் தோன்றுச்சோ அந்த கர்மத்திலிருந்து இந்த சரீரம் வந்தது. அந்யோன்ய காரிய காரண பாவக, இதற்கு பேர் அந்யோன்ய காரிய காரண பாவம்னா ஒன்று அதற்கு காரணம், அதர்வே இதற்கு காரணம் என்று நீ சொன்னால் என்ன சொல்றார், உதாரணம் சொல்றார், புத்திரனிடமிருந்து பிதா உற்பத்தியானது போல் ஆகும். புத்திராத் பிதுகு ஜென்ம, அதாவது மகனிடமிருந்து அப்பா பிறந்தார் என்பது போல் ஆகும். ஆகவே பூர்வபக்ஷியான நீ என்ன சொல்ல முடியாது, அந்யோன்ய காரிய காரண பாவம் சொல்ல முடியாது. இதையும் சொல்றார். இதெல்லாம் இங்கே வருகின்றது, அதனால் நம்ம காரிகைக்குள்ளே போக வேண்டாம், இதனுடைய மொத்த சாரத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ பூர்வபக்ஷியினுடைய முதல் கருத்து என்ன, அந்யோன்ய காரிய காரண பாவம் அது நீக்கப்படுகிறது. ஏன்னா இந்த சந்ததின்னு சொன்னா தானே இவ்வளவு கஷ்டம் வருது. ஆகவே என்ன சொல்லிடலாம், ரெண்டே ரெண்டு தான் இருக்குது, ஒரு சரீரம் ஒரு கர்மம், அதனால் இது வந்தது இதனால் அது வந்தது. இது ஸ்கூலில் வேணால் நடக்கும், என்னால் நீ கெட்ட உன்னால் நான் கெட்டன்னு சொல்கிற மாதிரி, ஆனால் பிறப்பில் சம்பவிக்காது. அப்படி நீ சொன்னால் அப்பா மகனிடமிருந்து பிறந்தார்னு ஆகிவிடும். பூர்வபக்ஷி சொல்கிறான், சரி அந்யோன்ய காரிய காரண பாவம் வந்தாத்தேன இப்படி காரிய காரணமும் சேர்ந்தே தோன்றியதுன்னு வைத்து கொண்டால் யுகபத் உற்பத்திகி. யுகபத்னு என்ன, காரியமும் காரணமும் சேர்ந்தே வந்தது. இப்படி சொல்லிட்டா கஷ்டம் இல்லையே. அது அடுத்த பூர்வபக்ஷம். அதற்கு கௌடபாதர் கொடுக்குற உதாரணம், மாடு இருக்கே, அந்த மாட்டுக்கு ரெண்டு கொம்பு இருக்கு, அந்த ரெண்டு கொம்பு சேர்ந்து தான் வந்துள்ளது. ஒரு கொம்பு இனியொரு கொம்புக்கு காரணம்னு சொல்லுவோமோ, காரணம்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, ரெண்டும் சேர்ந்து வந்தால் சேர்ந்து இருக்கின்ற இரண்டுக்கு காரிய காரண பாவம் சொல்ல முடியாது. ட்வின்ஸுக்கு காரிய காரண பாவம் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஆகவே சேர்ந்து வந்தால் இரண்டுக்கும் காரிய காரண சம்பந்தமே சம்பவிக்காது. பூர்வபக்ஷி சொன்னால் விஷாணவது அப்படின்னு சொல்றார். விஷாணம்னா கொம்பு போல, மாட்டினுடைய கொம்பை போல. எதற்குனா ரெண்டு பொருளும் சேர்ந்து உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னால் உற்பத்தி ஆகலாம், ஆனால் அந்த ரெண்டும் காரணமாக இருக்கலாம் காரியமாக இருக்கலாம், ரெண்டுக்குள்ள காரிய காரண பாவம் சம்பவிக்காது. இப்போ நம்ம பூர்வபக்ஷி எப்படி கார்னர் பண்ணிட்டோம், ரெண்டு பொருள் ஒன்றுக்கு ஒன்று காரிய காரண பாவம் சம்பவிக்காது, ரெண்டும் சேர்ந்து தோன்றினாலும் காரிய காரண பாவம் சம்பவிக்காது என்று சொல்லி நம்ம ஒரு பெரிய நியமத்தை பூர்வபக்ஷிக்கு கொடுக்குறோம். நீ ரெண்டு பொருளுக்கு காரிய காரண பாவத்தை சொல்ல வேண்டும் என்றால் கிரமத்தை சொல்லி ஆக வேண்டும். இது அவனுக்கு கொடுக்கிற நியமம். கிரமத்தை சொல்லி ஆகணும். கிரமம் என்றால் இது பூர்வம், இது பశ్చాத், இது முன்னாடி இருக்கு, இது பின்னாடி இருக்கு என்ற இந்த கிரமத்தை சொல்லி ஆக வேண்டும்.
நான் கிரமத்தை சொல்ல மாட்டேன், அக்கிரமமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. உன்னால் அக்கிரமமாக இருக்க முடியாது. அக்கிரமம்னு என்ன? கிரமம் இல்லாமல் தோன்றுனா மாட்டுக்கொம்புன்னு உதாரணம் சொன்னார். பிறகு நான் கிரமம் சொல்ல மாட்டேன், 2 தான் வச்சுக்குவேன்னு சொன்னாலும் சரிப்பட்டு வராது. கிரமத்தை நீ சொல்லியாக வேண்டும். 2 பொருளுக்கு காரிய காரண பாவம் சொல்லணும்னா இது முன்னாடி இருக்கு, இது பின்னாடி இருக்குன்னு சொல்லி ஆக வேண்டும். உன்னால் கிரமத்தை சொல்ல முடியவில்லை, ஆகவே காரிய காரண பாவத்தை உன்னால் நிலைநாட்ட முடியவில்லை என்று நாம் சொல்கிறோம். கிரமத்தையும் உன்னால் சொல்ல முடியல, அதே சமயத்தில் கிரமத்தை சொன்னால் தான் காரிய காரண பாவம் சித்திக்கும். ஆகவே உன்னால் காரிய காரண பாவத்தை நிலைநாட்ட முடியவில்லை. இப்படி சொன்னவுடன் பூர்வபக்ஷி ஒரு உதாரணத்துக்கு வருகின்றான். பீஜாங்குர திருஷ்டாந்தக அப்படின்னு அவன் அந்த உதாரணத்துக்கு வர்றான். நான் காரிய காரண பாவம் எதை போல் என்றால் விதை மரத்தை போல் சொல்கிறேன் என்று அவன் வருகின்றான். இது ஆர்குமெண்ட்டில் ஒரு ரகசியம். என்ன ரகசியம் என்றால், பூர்வபக்ஷிகிட்ட நம்ம கேள்வி கேட்டு அவன் வாயிலிருந்தே அவனுக்கு எதிராக முடிவு செய்யக்கூடிய உதாரணத்தை சொல்ல வச்சிடுறது. சரி, நான் இந்த மாதிரி சொல்கிறேன், அவன் வாயிலிருந்தே வாங்கிடுறது. நல்ல புத்திசாலி அட்வொகேட் என்ன செய்வார்கள்? அவன் வாயிலிருந்தே வாக்குமூலத்தை வாங்கி விடுவார்கள், அவனுக்கு தெரியாமலேயே. அப்படி இந்த சித்தாந்தி என்ன செய்கின்றான்? நீ சேர்ந்துன்னு சொல்ல முடியாது, அந்யோன்யம்னு சொல்ல முடியாது, கிரமத்தை சொல்லித்தான் ஆகணும், இப்படியெல்லாம் கார்னர் பண்ண உடனே பூர்வபக்ஷி கடைசியில் என்ன சொல்லிட்டான்? நான் பீஜாங்குரவத் அப்படின்னு சொல்லிவிட்டான். அதாவது விதையும் மரத்தை போல நான் சொல்கிற காரிய காரண பாவம் இருக்கிறது என்று அவனுடைய வாயிலிருந்தே சித்தாந்தி வர வைத்து விட்டான். பூர்வபக்ஷி என்ன நினச்சிட்டு இருக்கான்? நான் ஒரு பெரிய உதாரணத்தை சொல்லிட்டேன், இந்த உதாரணத்தை அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவு சொன்னவுடன் இனி முக்கியமாக கௌடபாதர் அட்டாக் பண்ணுறார். இந்த உதாரணத்தை நீ சொல்லிட்ட, அது ரொம்ப சந்தோஷம். என்ன உதாரணம்? நான் சொல்கிற காரிய காரண பாவம் விதை மரத்தை போலன்னு நீ சொன்னாய். இந்த விதை மரம்ங்கிற உதாரணமே எதற்கு இருக்குன்னா காரிய காரண பாவத்துக்கு வியவஸ்தை இல்லைங்கிறதுக்கான உதாரணம். இந்த பீஜாங்குர திருஷ்டாந்தமே மூல காரணத்தை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு கொடுக்கிற உதாரணம். அதை நீ கொடுத்து விட்டாய். அது எப்படி என்றால், இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், விதை மரத்துக்கே நம்ம இப்போ செல்கின்றோம். ஒரு விதை இருக்கு, அந்த விதை என்ன? காரியம். அந்த விதையிலிருந்து என்ன? ஏன் விதை காரியம்? அது ஒரு மரத்திலிருந்து தோன்றி இருக்கிறது. பிறகு அந்த விதை வரப்போகிற மரத்துக்கு காரணம். வரப்போகிற மரம் என்ன? அதுவும் காரியம், அதுவும் காரணம். அப்படி இந்த ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு மரமும் காரியமாக ஒரு கோணத்தில் இருக்குது, காரணமாக இனி ஒரு கோணத்தில் இருக்குது. காரணமாக இருக்கிற கோணத்தை விட்டுருவோம், காரியமாக இருக்கிற கோணத்தை எடுத்துட்டோம்னா அது ஜாதம், அனித்தியம், காரியம். ஆகவே ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதையும் அழியக்கூடியது, காரியமாக இருக்கிறது. பிறகு பூர்வபக்ஷி சொல்லலாம், நான் ஒவ்வொரு விதை ஒவ்வொரு மரம் இதை சொல்லல, இந்த காரிய காரண பாவம்ங்கிற இந்த சந்ததி, சந்தானம் என்று சொல்வார்கள், அதை சொல்கிறேன் என்றால் கௌடபாதர் கேட்கிறார், இந்த சந்ததி அப்படிங்கிறது ஒரு வஸ்து அல்ல, அது உன்னுடைய கற்பனை. பரம்பரை என்பது என்ன? நான் குரு சிஷ்ய பரம்பரையை நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொன்னால் பரம்பரைங்கிறது என்ன? நம்மளுடைய கற்பனை தான், பரம்பரைன்னு ஒன்று கிடையாது. அந்த ஒரு சந்ததியை நான் சொல்கிறேன்னா சந்ததி ஒரு வஸ்து அல்ல. ஆகவே காரிய காரண பாவத்தை ஒரு வியக்திக்கும் சொல்ல முடியாது, சந்ததிக்கும் சொல்ல முடியாது. உன்னால் எந்த 2 பொருளுக்கும் இது மூல காரணம், இதிலிருந்து இது வந்தது என்று நிலைநாட்ட முடியாது. என்று நிலைநாட்ட முடியாததே
உன்னுடைய காரிய காரண பாவம் சத்தியமாக சம்பவிக்காது என்பதை நிலைநாட்டுகிறது என்று முடிவுரை செய்கின்றார். இப்போ எப்படி ஆரம்பித்தார்? 2 பொருளை எடுத்துட்டார், சரீரம் கர்மன்னு. அதில் தொடர்ந்து பூர்வபக்ஷிய பீஜாங்குர திருஷ்டாந்தத்தை சொல்ல வச்சு பிறகு அதுவும் தவறு என்று நிலைநாட்டினார். பிறகு கடைசியில் பூர்வபக்ஷி என்ன கேட்பான்? சரி நீ சொல்ல, என்னால் சொல்ல முடியல. அதான கடைசி ஆர்குமெண்ட். என்னால் முடியல, உன்னால் சொல்ல முடியுமான்னா நம்ம சொல்ல முடியாது, அதனால தான் மித்தியா. நம்மளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா போதும், அவன் தப்பு கண்டுபிடிச்சிடுவான். மற்றவனுடைய பேச்சில் தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம பேசினாலும் தப்பு கண்டுபிடிப்பான். சைலன்ஸில் என்ன தப்பு கண்டுபிடிக்க முடியும்? அனிர்வச்சனீயம். சொல்ல முடியாதுன்னு நான் புரிஞ்சிட்டதுனால சொல்லாமல் இருக்கேன், நீ சொல்ல முடியும்னு பேசிகிட்டு இருக்க. உன்னையும் என்னை போல பேசாமல் இருக்க வைக்கிற முயற்சியை நான் செய்தேன். அதுதான் நம்முடைய சித்தாந்தம். பிறகு இதெல்லாம் தெரியுதே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு பேர் தான் மித்தியான்னு சொல்கிறோம். இது தெரியுது, ஆனால் உண்மையான காரிய காரண பாவம் இல்லை, ஆகவே மித்தியா. இப்போ எப்படி முடிவுக்கு வர்றார்? உன்னால் விளக்க முடியவில்லை, ஆனால் அனுபவிக்கின்றோம். இப்போ கடைசியாக பூர்வபக்ஷிக்கு என்ன சொல்லுவான்? என்னால் விளக்க முடியல, ஆனால் நான் அனுபவிக்கிறேனேன்னா அதுக்கு பேர் தான் மித்தியான்னு புரிஞ்சுக்கோ. உன்னால் விளக்க முடியல, என்னாலையும் விளக்க முடியாது, யாராலையும் விளக்க முடியாது, ஆனால் அனுபவிக்கிறோம், அதற்கு பேர் தான் மித்தியா. ஆகவே சிருஷ்டி மித்யா. கடைசியாக நம்ம யோசித்தோம்னா இந்த கருத்துக்கு தான் வருவோம். விளக்க முடியல, ஆனால் அனுபவிக்கின்றோம். பிரதீதிகி, பிரதீதினா அனுபவம் இருக்குது, ஆனால் விசாரம் பண்ணி பார்த்தா அதற்கு ஆதாரம் இல்லை, ஆகவே மித்தியா. பிறகு ஆதாரமே இல்லாமல் நிராதாரத்தில் இந்த பிரதீதி வருமானா சூன்யவாதி சொல்கிறான். நம்ம சொல்கிறோம் இந்த பொய் எந்த அதிஷ்டானத்தில் இருக்கோ அது பிரம்ம, அது சத்தியம். இதுதான் இந்த பகுதியில் 14லிருந்து 23 வரை உள்ள காரிகையினுடைய சாரம். இதில் கடைசியாக 22வது காரிகையில் கௌடபாதர் 6 விதமான விகல்பத்தை போட்டு பதில் சொல்கிறார். ஒரு பொருள் தன்னிடத்திலிருந்து சொதமாக தோன்றலாம், சொதம்னா தானாக தோன்றலாம். அப்படி தோன்ற முடியுமான்னா முடியாது. எப்படி தன்னிடத்திலிருந்து தானே தோன்ற முடியும்? ஆத்மாசிரய தோஷம்னு சொல்லுவோம். ஒரு பொருள் வேறொரு பொருளிடமிருந்து தோன்றலாமான்னா அதுவும் முடியாது. அப்படி முடியும்னா துணியிலிருந்து பானை தோன்றணும், முடியாது. பிறகு ஒரு பொருள் தான் வேறொரு பொருள் ரெண்டையும் கலந்து தோன்றலாமா என்றால் அதுவும் முடியாது. துணியையும் பானையும் போட்டு தண்ணீரை தோன்ற வைக்க முடியுமா? முடியாது. அப்படி தானாகவும் ஒன்று தோன்றாது, இனியொன்றிலிருந்து ஒன்று தோன்றாது, தானும் இனி ஒன்று சேர்ந்தும் தோன்றாது, இருக்கிறது தோன்றாது, இல்லாதது தோன்றாது, இருக்கிறதும் இல்லாததும் சேர்ந்தும் தோன்றாதுன்னு சொல்லிடுறார். எப்படியும் தோன்றாது, தானும் தோன்றாது, இனியொன்னும் தோன்றாது, சேர்ந்தும் தோன்றாது, சத்தும் தோன்றாது, அசத்தும் தோன்றாது, சத் அசத் சேர்ந்தும் தோன்றாதுன்னு ஏன் சொல்கிறார்? 2 சேராது, ஆகவே தோன்றாது என்று அஜாதிவாதத்தை நிறைவு செய்கின்றார் இந்த 23வது காரிகையுடன். இனி அடுத்த கருத்துக்கு வருகின்றோம். 24லிருந்து 28வது காரிகை வரை, 24லிருந்து 28 வரை பௌத்த மத நிராகரணம், புத்த மதத்தை நீக்குகின்றார். 24லிருந்து 28 வரை. இதுவரைக்கும் சாங்கியம், யோகம், பிறகு வைசேஷிகம், நியாயம், இந்த மதங்களெல்லாம் நீக்கப்பட்டது. இனி அடுத்தது நமக்கு போருக்கு வர்றவன் யாருன்னா பௌத்தன் நிற்கின்றான், அவனை நீக்கி ஆக வேண்டும். பௌத்தர்களும் சாதாரண ஆட்கள் அல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப சிந்திச்சிருக்காங்க. அதனுடைய விளைவு என்னமோ சில சமயம் கடைசியில் ராங் கன்க்ளூஷன். சில விஷயத்துக்கு சிந்திக்காமல் தப்பான முடிவெடுப்போம், சிலதெல்லாம் ரொம்ப சிந்தித்து கடைசியாக கரெக்டாக தப்பான முடிவெடுப்போம். அப்படி எடுத்தவர்களில் உதாரணம் யாருன்னா பௌத்தர்கள்.
அதனால் ரொம்பவும் சிந்திக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு அளவுக்கு சிந்திக்கணும், அதுக்கு மேலே கடைசி முடிவெடுக்கிறது கொஞ்சம் புண்ணியமும் வேணும்னு அர்த்தம். இந்த பௌத்தம் முக்கியமாக 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. முக்கியமான பிரிவு 2. ஒன்று ஹீனயானம், இனி ஒன்று மகாயானம் என்று 2 முக்கிய பிரிவு. இதுக்குள்ளேயே ரொம்ப பிரிவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சு கடைசியில் இது தப்புன்னு சொல்ல போகிறோம், அதற்கு எதுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும்? ஆகவே 2 முக்கிய பிரிவு, ஹீனயானம் மகாயானம். இதுலேயே இந்த மகாயானத்தை சேர்ந்தவன் தான் இந்த பேரே வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். காரணம் என்ன தெரியுமோ? யானம் என்றால் இந்த இடத்துல பாதை, மகாயானம்னா பெரிய ராஜவீதின்னு அர்த்தம், ஹீனயானம்னா கீழான பாதைன்னு அர்த்தம். அப்போ இது யார் வச்சுருக்கிறது இந்த பேர்? இந்த மகாயானக்காரன் தான் வச்சுருப்பான். சொல்கிற மாதிரி நீ எங்கே பாவம் செஞ்சாலும் கும்பகோணத்தில் வந்தால் போயிரும்னு சொன்னால் இது யார் சொல்லியிருப்பான்? கும்பகோணத்துக்காரன் தானே சொல்லியிருப்பான். நீ எந்த இடத்துல என்ன பாவம் பண்ணாலும் நீ கும்பகோணத்துக்கு வந்தீங்கன்னா அந்த பாவம் போயிரும்னா. அதே போல் இந்த மகாயானக்காரன் சொல்கிறான், 2 புத்த மதத்தில் பிரிவு இருக்குது. மகாயானம் பெரிய பாதை, ராஜமார்க்கம், ஹீனயானம். ஏன் சொல்கிறான்? இந்த மகாயானக்காரனுடைய பெரிய கொள்கை பாஹ்ய வஸ்து நாஸ்தி, வெளிய பொருள் இல்லைன்னே சொல்கிறான் மகாயானம். அதனால தான் பெரிய பாதைன்னு சொல்கிறான். பாஹ்ய வஸ்து நாஸ்தித்வவாதி. ஹீனயானம் பாஹ்ய வஸ்து அஸ்தி, வெளியே பொருள் இருக்குது. யார்? ஹீனயானத்தை சேர்ந்தவன் சொல்கிறான் வெளியே பொருள் இருக்குது. மகாயானத்தை சேர்ந்தவன் என்ன சொல்கிறான்? வெளியே பொருளே கிடையாது. இந்த மகாயானத்தில் தான் 2 பிரிவு இருக்குது. ஒன்று சூன்யவாதி, இனி ஒன்று க்ஷணிக விஞ்ஞானவாதி. சூன்யவாதி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுறான், ரொம்ப சௌரியம். யார் என்ன கேட்டாலும் ஒன்றுமே இல்லை, தலையிலையும் ஒன்றும் இல்லை, வெளியே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப சௌரியம் தானே, அது சூன்யவாதி. என்ன ரொம்ப சிந்திச்சா அதான் சொல்லுவாருங்க, ரொம்ப வேதாந்தத்தை கேட்க கேட்க சூன்யமாகவே தெரிஞ்சிட்ருக்கே. நிர்குணம்னு சொன்னால் சூன்யம்னு சில பேர்த்துக்கு தோணுது. சகுணம்னு அப்படி இல்லையே, கல்யாண குணங்கள். அப்படி சூன்யவாதி ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவன் க்ஷணிக விஞ்ஞானவாதின்னு ஒருவன். இப்போ இங்கே கௌடபாதர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய மூளையை அவர் பயன்படுத்தலை, இந்த இடத்துலையும் கடைசியில் ஒரு இடத்துல பயன்படுத்துகிறார். இந்த ஹீனயானத்தை சேர்ந்தவன் வெளியே பொருள் இருக்கிறது, அதற்கு சில காரணமெல்லாம் சொல்கிறான். இந்த காரணத்தினால பாஹ்ய வஸ்து அஸ்தி. இந்த மகாயானத்தை சேர்ந்தவன் இந்த காரணத்தினால பாஹ்ய வஸ்து நாஸ்தின்னு சொல்கிறான். ஆகவே என்ன செய்கிறார்? மகாயானத்தை சேர்ந்தவனை எடுத்து ஹீனயானத்தை சேர்ந்தவனை பேச விட்டுறார். அப்போ என்ன ஆகின்றது? இந்த மகாயானத்தை, குறிப்பாக இந்த க்ஷணிக விஞ்ஞானவாதியை என்ன செய்கிறார்? நீ அவனோட பேசி அவனதை தப்புன்னு முடிவு பண்ணுன்னு விட்டுறார். இப்போ இந்த க்ஷணிக விஞ்ஞானவாதி என்ன செய்கிறான்? வெளியே பொருள் இருக்குன்னு நீ சொல்கிறது எப்படி தப்புன்னு நிரூபிக்கிறான். நிரூபிச்சுட்டு கடைசியில் இந்த க்ஷணிக விஞ்ஞானம்தான் உண்மைன்னு சொல்கிறான். அப்போ கடைசியில் கௌடபாதர் நீயும் தப்பு என்று வேதாந்தத்தினுடைய துணை கொண்டு க்ஷணிக விஞ்ஞானவாதியை நீக்கிறார். இப்போ பாதி வேலை தான் இவர் பண்ணுறார். இவனையே போய் ஒரு பகைவனை வச்சு எல்லா பகைவனையும் அழிச்சிட்றது, கடைசியில் அந்த பகைவனை மட்டும் நம்ம அழிச்சிட்றது, அந்த வேலையை இங்கு செய்கின்றார். இப்போ முதல்ல ஹீனயானத்தை சேர்ந்தவன் கருத்தை சொல்கிறான். என்ன கருத்தை சொல்கிறான்? பாஹ்ய வஸ்து அஸ்தி, வெளியே பொருள் இருக்கிறது. அதுக்கு அவன் கொடுக்குற காரணம், உன்னுடைய மனசில் விசித்திர விருத்தி வருது. விசித்திரம்னு என்ன? விதவிதமான எண்ணங்கள். மனசில் நமக்கு விதவிதமான எண்ணம் வருதா இல்லையான்னா வருது. இப்போ அவன் கேட்குறான், விதவிதமான விஷயம் இல்லாமல் உனக்கு எப்படி விதவிதமான விருத்தி வரும்? விதவிதமான விருத்திக்கு விதவிதமான விஷயம் இருந்தால் தான் வர முடியும். ஆகவே பாஹ்ய வஸ்து அஸ்தி, வெளியே விஷயங்கள் இருக்குது. காரணம் என்னென்னா உனக்கு உள்ள விஷயம் ஓடுவதனால். இப்போ மனசுக்குள்ள விதவிதமான எண்ணங்கள் வருவதனால் வெளியே அந்த விசித்திரமான விருத்திக்கு காரணமான விஷயம் இருக்க வேண்டும். இது அவன் கொடுக்குற முதல் காரணம். இரண்டாவது காரணம்,
உனக்கு விதவிதமான அனுபவமும் வருகிறது. சுகம்னு அனுபவம் வருது, துக்கம்னு அனுபவம் வருது, குளிர்னு அனுபவம் வருது, உஷ்ணம்ங்கிற அனுபவம் வருது. இந்த அனுபவமெல்லாம் விஷயமே இல்லாமல் வருதுன்னு வச்சுக்குவோமே. வெளியே விஷயமே இல்லாமல் திடீர்னு குளிர் வருது, திடீர்னு உஷ்ணம் வருதுன்னா என்ன ஆகும்? அப்படி இல்லை, அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தான் அனுபவம் வருது. ஏர் கண்டிஷன் ரூம் உட்கார்ந்தால் குளிர்ச்சி வருது, இல்லது வெயில் காலத்தில் வெளியே அமர்ந்தால் உஷ்ணம் வருது. ஆகவே விதவிதமான அனுபவத்துக்கு விஷயம் இருந்தால் தானே வர முடியும். ஆகவே இந்த உலகம்னு ஒன்று வெளியே இருக்குது. காரணம் என்ன? ரெண்டு காரணம். விசித்திர விருத்தி, விசித்திர அனுபவம். இது அவனுடைய ஹேது. இந்த காரணத்தை சொல்லி பதார்த்தம் சத்தியம்ங்கிறான். க்ஷணிய விஞ்ஞானவாதி என்ன சொல்கிறான்? ஏதோ மேலோட்டமாக பார்த்தா நீ சொல்கிறது சரிதான், ஆனால் அது தவறு என்று அவன் சில ஆர்கியூமெண்ட் பண்ணி அது தப்புன்னு நீக்குகின்றான். நீக்கிட்டு கடைசியில் க்ஷணிய விஞ்ஞானவாதி நிற்கிறான். இந்த க்ஷணிய விஞ்ஞானவாதி என்ன கருத்துடன் கூடியுள்ளான், கடைசியில் அவனை எப்படி நீக்கிறோம் அதை நம்ம பார்க்க போகின்றோம். அடுத்த வகுப்பில் க்ஷணிய விஞ்ஞானவாதி இவனுக்கு என்ன பதில் சொல்கிறான்னு பார்த்து பிறகு க்ஷணிய விஞ்ஞானவாதிக்கு நம்ம என்ன பதில் சொல்வோம் என்பதை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.